சமூக நல ஆர்வலர் திருமிகு காயத்ரி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திருமிகு காயத்ரி. இப்போ இந்த விவகாரத்தில் மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும், போதைப் பொருளே இதுக்கு காரணம், இது போன்று நிறைய குற்றச்சாட்டுகள் மாநில அரசை நோக்கி இருக்கிறது. அதற்கு நிச்சயமாக ஆட்சியில் இருப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் தாண்டி இதில் சமூகத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரதான இடத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பார்வையாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் சமூக பொறுப்பு எப்படி இருந்திருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமாக இந்த போன்று நடக்காம இருக்க என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? முதலாவதாக இதுக்கு முன்னாடி பேசிய அன்பழகன் அவர்களுக்கு நான் ஒரே பதில் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப அவர் பேசும்போதே சொன்னார் பாருங்க, அவர் ஆணாதிக்க சிந்தனையோடு தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, பெண்களை கொச்சையா பேசுறது, இதே கூட்டணி அரசோடு கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு வேணா பாஜக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தொடர்ந்து இந்த விஷயத்துல அரசியல் செய்வது கண்டிக்கத்தக்கது. இது முழுமையான கண்டனத்திற்குரியது. இந்த 9 வயது சிறுமி சனிக்கிழமை அன்னைக்கு காலாம போறாங்க, சிசிடிவில பாக்குறாங்க. அந்த பகுதியை விட்டு அந்த குழந்தை வெளியேறலங்கிறது தெரியுது. காவல்துறையினுடைய மெத்தனமான ஒரு செயல்பாடின் காரணமாக அந்த ஒட்டுமொத்த பகுதியுமே காவல்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராதது ஏன்? குழந்தைகள் நல ஆணையம் என்பது பாண்டிச்சேரியிலே இல்லை. கடந்த 1 மாத காலமா CWCல இருக்கிறவங்க பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி ஊண்டோட ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதன் மீதான விசாரணையை இன்னும் துரிதப்படுத்தல, புதிய நிர்வாகிகளையே நியமிக்கல. குழந்தைகள் நலத்தின் மீதும் மகளிர் நலத்தின் மீதும் முழுமையான அக்கறையோ ஆதங்கமோ இல்லாத ஒரு அரசாக தான் புதுச்சேரி அரசு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக 1 மாசம் வச்சுக்கலாம், 2 மாசம் வச்சுக்கலாம். 2.5 வருஷமா உட்காந்துட்டு ஒரு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக வச்சிருப்பாங்க. புதுச்சேரிக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு ஆளுநரோ புதுச்சேரி அரசோ மகளிர் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இங்க 0 இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க மகளிர் ஆணையமே கிடையாது. மகளிர் நலத்தை மேம்படுத்தக்கூடிய ஆட்கள் இல்ல. இப்ப இங்க ஒரு குழந்தை சம்பந்தமா போய் ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்களோ குழந்தைகளோ வர்றாங்க அப்படின்னா இது கட்ட பஞ்சாயத்து பண்ணப்பட்டு காவல் நிலையத்திலேயே அது புகாராக மாறாமல் அது அங்கேயே நீர்த்து போவதற்கான வேலையை பண்றாங்க. இந்த குழந்தை காணோன்றதுனாலதான் இது வெளியிலே வருது இந்த செய்தி. இவங்க காப்பாற்றுவதற்கு எவ்வளவு நடவடிக்கைகள் இவங்களால எடுத்திருக்க முடியும். நேற்று மக்கள் எழுச்சியோட தன்னெழுச்சியா ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அதனை ஒடுக்கிறதுக்கு ஆர்ம்டு போலீஸ வர வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு காத்தால அந்த உடற்கூறாய்வு ஜிப்மர் மருத்துவமனையில தான் நடத்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியினருடைய தலைமையிலையும் டெல்லியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு குழு முன்னிலையிலையும் இன்னைக்கு ஜிப்மர்ல அந்த உடற்கூறாய்வு நடக்குது. 3 நாளா ஊரே தேடன ஒரு இடத்துல திடீர்னு அந்த குழந்தை ராத்திரியா வந்தது எப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இது ஒரு சமூக பொறுப்போட அணுக வேண்டிய ஒரு கேள்வியும் கூட. புதுச்சேரியில இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துல போய் ஒரு புகார் கொடுத்தா கூட மகளிர் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள புகுந்து ஒரு மகளிர் காவலரையே அடிச்சுட்டு போன சம்பவமும் போன வாரத்துல நடந்திருக்கு. கட்டுக்கடங்காத போதைங்கிறது இருக்கு. இது அரசியல் எல்லாத்தையும் கடந்து அனைத்து கட்சியினரும் சேர்ந்து அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து கஞ்சாவுக்கு எதிரான முழக்கத்தை முன்னெடுக்க வேண்டும். இவர் காலத்துல தமிழ்நாட்டுல குட்கா வியாபாரமே நடக்கலையா? யாரு குட்கா ஸ்கேம்ஸ் ஃபேமஸ்ன்னு தெரியாதா? அது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில நிலைமை கை மீறி போய்கொண்டிருக்கிறது. மருத்துவ மாணவி போதை ஸ்டாம்பு பயன்படுத்தினாங்கன்னு கைதாகியிருக்காங்க. கட்டுக்கடங்காத கஞ்சா புழக்கம் இருக்கு. இப்போ தற்போதைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே பகுதியிலேயே தான் 3 நாள் குழந்தை வச்சிருக்காங்க. அப்படின்னா எங்க வச்சிருந்தாங்க? 5 தனிப்படை போட்டு போலீஸ் எல்லாம் தேடணும்னு சொல்றாங்களே, அந்த 5 தனிப்படை போய் எங்க தேடிச்சு? நன்றி திருமிகு காயத்ரி. இணைப்பில் உங்களுடைய பார்வைகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.